இந்த சாப்பாட்டில் வந்து திருடி சாப்பிட்ற சாப்பாட்டுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ திருட்டு மாங்காய், திருட்டு நெல்லிக்காயெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ வந்து மதுரையில் இருந்தோம். மதுரையிலேருந்து சென்னை போகிறதெல்லாம் அப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ சாதாரணமாக போக முடியாது. ரொம்ப பஸ்ஸு பிடிச்சி 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஆகும். அப்படி கஷ்டப்பட்டு போய் திருப்பதி போகிறதுக்கு பிளானு. அப்போ வந்து சென்னையில் எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, மனோ அவங்க பேர். சிங்காரவேலன் படத்தில் வர மனோ கிடையாது. மனோ தெரியாதா? சென்னையில் மனோ தெரியாதா? அந்த மனோ கிடையாது, எங்கள் பெரியம்மா பேர் மனோ. அப்போது அவங்க வீட்டில் வந்து மத்தியான சாப்பாடுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் காலையில் போய் இறங்கியிருந்தோம். மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டு டயர்டெல்லாம் தூங்கிட்டாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டில் அன்றைக்கி சாம்பார் வச்சு, சாதம் வச்சு, உருளைக்கிழங்கு ஒரு புட்டுன்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து வயிறு நிறைஞ்சிருச்சு. எல்லோரும் தான் சேர்ந்து சாப்பிட்டோம். வயிறு நிறைஞ்சாலும் மனசு நிறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஆனால் நான் கேட்கல, அவங்ககிட்ட கூட்டமாக இருந்தாலும் கூச்சப்பட்டு கேட்கல. ஆனால் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நான் போய் கொஞ்சம் கிச்சனில் ஆட்டையை போட்டு சாப்பிட்டேன். அந்த உருளைக்கிழங்கு ரெசிபியை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஏன் ஷெஃப் நீங்கள் திருடி சாப்பிட்ட கதையெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க? நிறைய பேர் கதை சொல்லிகிட்டே சமையல் பண்ணுங்க ஷெஃப், அதான் நல்லாயிருக்கு, அதான் நல்லாயிருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் என் மனசில் இத்தனை வருஷமாக பூட்டி கிடந்த இந்த ரகசியத்தை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலாச்சு நான் திருடி சாப்பிட்டு. 25 வருஷம் இருக்கும். இந்த உண்மையை ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் விரும்பி கேட்டதுனால என்னோடய வாழ்க்கை கதைகள்லாம் சொல்கிறேன். இந்த விஷயம் ஏன் மனோன்மணிக்கே இப்போ தான் தெரியும், ஏன்பா என் பொண்டாட்டிக்கே இப்போ தான் தெரியும். கரெக்டா? யாருக்குமே தெரியாத விஷயத்த இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லிட்டேன். இப்போ 2 உருளைக்கிழங்கு உரிச்சிட்ருக்கேன். சிவாஜி படையப்பா படத்தில் சொன்ன மாதிரி, என்னப்பா என்னை பேச வைக்கிறியா, அந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. 2 உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு அவிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் 2 உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 போட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக போடுங்க. இது 2 சின்னதாக இருக்கிறதுனால சின்னதாக போட்டிருக்கேன். துருவன தேங்காய் ஒரு 2 தேங்காய் சில அளவுக்கு. இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, அவ்வளோதான். இப்போ உருளைக்கிழங்கு வந்து அவியறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு 1/4 கூட வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் வேகும், அதுக்காக தான் அப்படி வெட்டி போடுறோம். நல்லா கொஞ்சம் ரொம்ப சின்னதாக வெட்டி போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவே போட்டு வேக வைக்கலாம். இப்போது இந்த நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி தண்ணி ஆல்ரெடி கொதிச்சிருச்சு, கொதிக்க போகுது, சாரி, அதில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போது அப்போ வந்து நானும் மனோ பெரியம்மா வந்து அவங்கள பார்த்தா ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிருக்கோமா சென்னைக்கு, அதனால் ஒரு பதட்டமாக இருக்கும். அப்போ வந்து மனோன்மணி பெரியம்மா வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஃபேமிலியில். ஏன்னா அவங்க கல்யாணம் முடிச்ச எங்கள் பெரியப்பா வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருந்தாங்க. அதனால் ரொம்ப அப்படியே ராயலாக இருப்பாங்க. அதனால் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் நானும் பெரியம்மாலாம். இப்போலாம் வீட்டுக்கு போனால் திருடி சாப்பிடணும் அவசியம் கிடையாது, சொன்னால் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 2 முறை அவங்க வீட்டிலாம் போய் சாப்பிட்ருக்கேன் நான். இப்போது உருளைக்கிழங்கு போட்டாச்சு, உப்பு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கணும் எப்பயும் போடுறத விட. அதாவது அளவு எப்படின்னா, இப்போது இது எப்படி சொல்கிறதுனா, இப்போ சாப்பாட்டில் நம்ம கரெக்டாக உப்பு போட்டு சமைக்கிறோம்ல, இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது வந்து கொஞ்சம் உப்பு கூட இருக்கணும். ஒரு 110%ன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட இருக்கே அப்படின்னு சொல்லுவோம்ல சாப்பாட்டில், அந்த லெவல் போட்டுக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு உள்ள வரைக்கும் நல்லா உப்பு ஏறும். அப்போ தான் நீங்கள் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு உப்பு கரெக்டாக போடலன்னா சாப்பாடு நல்லாவே இருக்காது. அதனால் இதில் கரெக்டாக கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஃபைனாக சாப் பண்ணலாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஆனியன் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. பாருங்களேன், நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ வந்து எனக்கு 9-8 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட. அதான் 36ல் 9 போச்சுன்னா எவ்வளவு, 27 வயசு, 27 வருஷம் ஆச்சு அதை சாப்பிட்டேன். இன்னும் எனக்கு டேஸ்ட் ஞாபகம் இருக்குது. ஹோட்டலில் நான் அதுக்கப்புறம் அதை அடிக்கடி சமைச்சேன். இந்த டிஷ்ஷை பஃபேல மெனு போடும்போது அடிக்கடி சமைச்சிருக்கேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் போடணுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். ரொம்ப சாம்பார் சாதத்துக்கு கூட லஞ்சில் சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப காரம் அதிகமாக இருக்காது, நல்ல கம்மன்னு வாசம் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ரெடி, அவிஞ்சிருச்சு. இந்த என்ன சொல்கிறது, இந்த உருளைக்கிழங்கு அவிஞ்ச உடனே இது வந்து நம்ம மசிச்சு பண்ண போகிறோம், அதாவது குழைக்க போகிறோம். சூட்டோடே குழைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூடு ஆறுனதுக்கப்புறம் குழைச்சிங்கன்னா குழைக்க முடியாது. அதனால் உருளைக்கிழங்கு மசிச்சு பண்ணுற பொடிமாஸ், இந்த புட்டு ப்ரிப்பரேஷனுக்கெலாம் தோசை மசாலா அரைச்சிங்கன்னா நல்லா வந்து சூடோடையே அதை கொஞ்சம் குழைச்சிடணும்.
அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மேஷ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி, சூடு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கையை வச்சு கூட மசிக்கலாம். நல்ல சூடாக இருக்கனால இப்போ பாருங்கள் கரண்டி வச்சே மசிக்க முடியுது நம்மளால். நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. சில பீசஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டையாக இருக்குல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சிலர் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் தாளிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் தேங்காய் போடுறதுனால நான் கடலை எண்ணெயில் தான் சமைக்க போகிறேன். எனக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் மட்டும் கடலை எண்ணெயில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். வேறு ரசம் சாதம் பேச்சுலர்ஸ்க்கு சூப்பர் ரெசிபிங்க, ஈஸியாக சமைச்சிட்டு போயிடலாம் வீட்டில். இதைத்தான் சிலர் வந்து பொடி மாசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொடி மாசில் வந்து மிளகாப்பொடி மஞ்சள் பொடியெலாம் போட்டு சமைக்கணும். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் போடல, அதனால் இது வந்து உருளைக்கிழங்கு புட்டுனே சொல்லலாம். இன்னொரு ஸ்டைலும் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ அவிச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம கேரட் சீவுவீங்கள அந்த மாதிரி சீச்சிட்டு பண்ணுறதும் நல்லாயிருக்கும், சீவிட்டு பண்ணுறதும். அதுலேயும் நல்லா உதிரியாக வரும். வாழைக்காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ப்ரிப்பரேஷன், அந்த ஸ்டைலு. நான் இது சொல்லித்தரேன், இது பண்ணுங்கள். யாரும் உட்காந்து சீச்சிட்டுலாம் இருக்காது. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியும். நீங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு சமைக்கிறீங்கன்னு தெரியும். அதனால தான் எல்லாமே ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நமக்குள்ளே இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி. இப்போ நம்ம தாளிச்சிடலாமா? இந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல் இந்த மாதிரி 2 உடச்சி போடுங்க. காரம் ரொம்ப தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம். இப்போது லைட்டாக வதக்குங்க வெங்காயத்தை, ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த உளுந்து பார்த்தீங்களா, பெர்ஃபெக்ட் ப்ரௌன். இதுதான் கரெக்டாக இருக்கும் தாளிப்பில். நல்லா கம்மன்னு இருக்கும் உருளைக்கிழங்கு. வெங்காயத்தை லைட்டாக பேருக்கு வதக்கின உடனே துருவி வச்ச 2 தேங்காய் சில் அதையும் போட்டுருங்க. தேங்காயும் போட்டு லைட்டாக வதக்குறோம், ப்ரௌன் ஆக வேண்டாம். கொஞ்சம் அந்த தேங்காய் வந்து நல்லா கம்மன் வாசம் வரும் வெங்காயத்தோடு வதக்கும்போது. அப்புறம் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சரி கொஞ்சம் புது பாத்திரம்லாம் வாங்கலாம்ல அப்படின்னு. சிலர் வந்து மாற்றி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு, சமைக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி இந்த சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது என் ஒய்ஃப் போட்ட முதல் கண்டிஷன், நான் சீர் கொண்டு வந்த பாத்திரத்தில் தான் எல்லா வீடியோவும் போடணும்னு சொல்லியிருக்கா. அதனால தான் நீங்கள் பார்க்குற இந்த மிக்ஸி ஜார், இந்த குட்டி கிண்ணங்கள், இது எல்லாமே அவள் கொண்டு வந்தது தான். 10 வருஷம் ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சீர் கொண்டு வந்து 10 வருஷம் ஆச்சு. அவ்வளோதான், லைட்டாக வதக்கிட்டோமா? இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போடலாம். இந்த உருளைக்கிழங்கு போடுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், இந்த நம்ம போட்ட வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு கரெக்டாக போட்டிருக்கோம். இந்த மிக்சருக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு லைட்டாக அதையும் பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கை போடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை, நல்லா நறுக்கி கழுவி வச்ச ஃப்ரெஷ் மல்லி இலை. இப்போது இந்த வெங்காயம், தேங்காய், இந்த மல்லி இலை, இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். ஒரு அப்படியே சாத்விக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரிலீஜியஸாக நல்லா நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. வந்து பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்ணே. லைட்டாக வதக்குங்க. இந்த கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி லைட்டாக இடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சும்மா சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? கலர் பாருங்கள், சூப்பரில். தாளிப்பு, அந்த மல்லி இலை, கருவேப்பிலை, இந்த மிளகாய் வத்தல் எல்லாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். வழக்கம் போல் டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான். 27 வருஷம் கழிச்சு வீட்டில் இந்த ரெசிபி. அதே தான் எங்கள் பெரியம்மா பண்ண மாதிரியே இருக்குது. பெரியம்மா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நல்ல வேலை அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டில் திருடி சாப்பிடல. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ரில்லியன்ட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. கிச்சனில் வந்து யாராவது உங்கள் வீட்டில் திருடி சாப்பிட்றாங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். டாட்டா, பை பாய்.